இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் இந்த வழியிலே அவர்கள் பின்பற்றுவதில்லை. அவர்கள் எங்களை விட்டும் அதாவது விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் முனாஃபிக்குகள், உண்மையாக கலிமாவை சொன்னவர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நாவினால் மட்டும் இந்த கலிமாவை மொழிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உள்ளத்தினால் அதற்குண்டான முயற்சியை செய்யாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவர்கள் وإذا جاءك المنافقون قالوا إنك لرسول الله والله يشهد إنك لرسوله والله يشهد أن المنافقين لكاذبون. அதாவது அவர்கள் உங்களிடத்திலே வந்தால் சொல்லுகின்றார்கள், நாங்கள் யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் ரசூல் என்று நாங்கள் ஷாஹித் சொல்லுகின்றோம், நாங்கள் அல்லாஹ்வை ஷஹாதத் சொல்லுகின்றோம், ஷாஹிதாக இருக்கிறோம், அல்லாஹ்வுன் என்று ஷாஹிதாக இருக்கின்றோம். அவர்கள் முனாஃபிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் உண்மையான ரசூல் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அவர்கள் உண்மையான முனாஃபிக்குகள் என்பதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். என்றால் அவர்கள் உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்பது அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவருடைய மஹப்பத்தை மையத்தாக்க கூடியவர்களாக, அதை மௌத்தாக்க கூடியவர்களாக, அதை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். And by sunnah of Rasulullah, the one who survived the sunnah, he will be godly. Allah will dress him from his eyes, from his tongue, from his ears, and will give him man ahya sunnati anda fasadi ummati falahu ajru 100 shahid. எனவே நாங்கள் அதாவது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்பது சாதாரணம் அல்ல. அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய மஹப்பத் என்பது இருக்கிறதே, அது மிகவும் மேலான ஒன்று. ஏற்கனவே கூறிய அந்த ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த சுன்னாக்களின் மூலமாகத்தான் அவனுடைய கண்ணாக மாறுகிறேன், அவனுடைய வாயாக மாறுகிறேன், அவனுடைய கையாக மாறுகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே மேலே சொன்ன ஹதீஸ் குத்ஸிலே குறிப்பிடுகின்றான். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்னுடைய சுன்னத்துக்கள் இந்த உலகத்திலே மௌத்தாகி என்னுடைய சுன்னத்துக்கள் மறக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு மனிதன் என்னுடைய உம்மத்திலே இருந்து என்னுடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவானோ ஃபலஹு அஜ்ரு 100 ஷஹீத், அவனுக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கொடுக்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார். To build all their worshipping on love of Rasulullah and love of Allah Almighty, and to survive the sunnah of Rasulullah, they will reach to the highest maqam, to be with Rasulullah like Sahaba how they were with Rasulullah. எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு உபதேசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மற்ற வணக்கங்களை செய்வதோடு அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க கூடியவர்களாக, அவர்களுடைய சுன்னத்து வழிமுறைகளை பேணக்கூடியவர்களாக, உரிய முறையிலே சரியான முறையிலே அந்த சுன்னத்துகளை நீங்கள் பேணக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மஹப்பத்து மட்டும் எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நாங்கள் கிடைக்கக்கூடிய மகாம்கள் இருக்கின்றதே, மிகவும் உயர்வான மகாம்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி அவர்களுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மஹப்பத்தை பெற்றுக்கொள்ளும்படிதான் நான் அதிகமாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன், நசீஹத் செய்து கொண்டிருக்கிறேன். And like this they will find at the end Allah will give them good end, and Rasulullah is welcoming them, and Allah Almighty welcoming them. Most welcome my sincere servant, all of them. எனவே அவ்வாறு நாங்கள் உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கியவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எங்களுடைய இறுதி முடிவை இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் மறையக்கூடிய நேரத்திலே மௌத்துடைய நேரத்தை அழகான ஒரு நேரமாக அல்லாஹ் தஆலாவினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மௌத்தாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மௌத்தாக அந்த அல்லாஹ் தஆலா எங்களுடைய அந்த கடைசி முடிவை இந்த உலகத்திலே இருந்து ஆக்கி வைப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் வரவழைத்தாங்க. அல்லாஹ் 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 அஸீஸ் அல்லாஹ் 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 கரீம் அல்லாஹ் 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 அல்லாஹ்
الله الله سبحان الله 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 سلطان الله. آمين 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 آمين. Make us Muhammad sincere ummah Rasulullah sallallahu alaihi wasallam. Make us sincere murids and followers to awliyaullah and to all siddiqs and sadiqs. Ameen. And O Allah Almighty, make us to reach time of Sahib al-Zaman, Sayyidina Muhammad al-Mahdi alayhi salam, and make us sincere followers to him. إلى شرف النبي سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أبد أستاذنا أستاذ الإسلام صديقيون وإلى أولياء الله عز وجل عامة أجمعين لله تعالى الفاتحة. لا إله إلا